ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவக்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு கோவக்காவை 7 பீஸ் எடுத்துருக்குறோம். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறோம். கோவக்காய் ஃப்ரைக்கு நம்ம பொடி அரைக்கணும். அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன ஸ்பூன் தான். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 4-5 மிளகாத்தூள், மிளகு வந்து கொஞ்சமாக, கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை. இதை நம்ம இப்போ வறுத்துக்கணும். நம்ம பொடிக்கு தேவையானதை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் சீரகப்பொடியும், கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காயும் போட்டு ஒரு பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆற வச்சுட்டு இந்த பொடியை அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம வானலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை இதில் சேர்த்துக்கிறோம். பெருங்காயப்பொடி சேர்த்துக்கணும். சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் மூடி வைப்போம், வேகட்டும். இப்போ இந்த பொடியோட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கிறோம். கோவக்காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொடியை கலந்துடலாம். பொடி நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டோம்னா அந்த பொடியெல்லாம் நல்லா போய் மிக்ஸ் ஆயிரும் கோவக்காய். சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதோட பொடி போய் நல்லா ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் நமக்கு ரொம்ப நல்லது. நிறைய சத்துள்ள காய் கோவக்காய். அதனால் இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.